அன்பார்ந்த தலைமை ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் ஏற்கனவே போஸ்ட் மேப்பிங் செய்வது, லீவ் குரூப் கிரியேட் செய்வது எப்படி என்று பார்த்தோம். இப்போது வெப் ஐடி மூலம் போஸ்ட் மேப்பிங் செய்வது எப்படி என்று பார்ப்போம். அதற்கு வழக்கம் போல IFHRMS ஓப்பன் செய்து கொண்டு நாம் ஹியூமன் ரிசோர்ஸ் ஓப்பன் செய்து கொண்டு ரைட் சைடில் மேலே இருக்கிற ஆர்வம் தள்ளிட்டே வந்தீங்கன்னா போஸ்ட் மேப்பிங் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. போஸ்ட் மேப்பிங் வந்தோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஐடின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். வெப் ஐடி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை கிரியேட் கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா வெப் ஐடி டவுன்லோட் ஆகும். வெப் ஐடி டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணுங்க. எக்ஸலில் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இது டைம் எடுக்கும் தான். டைம் கொஞ்சம் நிறைய தான் எடுக்கும். நான் வெயிட் பண்ணுங்க, அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது டவுன்லோட் ஆகணும். எத்தனை ரெக்கார்ட்ஸ் டவுன்லோட் ஆயிருக்குன்னு காட்டும் மேலே இருக்கிற ஸ்க்ரீனில். கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லிவிடுவோம். இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் ஸ்கிரிப்ட் எரர் வரும். அதை எஸ் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த வெப் ஐடி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதில் உங்களோட பேரை நம்மளோட ஹெச்எம்மோட பேர் எங்கே இருக்கோ அதை பார்த்து அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மேப்பிங்கில் இல்லை அப்ரூவல் ஹெச்எம்க்கு நேராக அப்ரூவல் குரூப்புக்கு நேராக காலியாக தான் இருக்கும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த காலியாக இருக்கிற இடத்துல டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண லீவ் அப்ரூவல் குரூப்லாம் வரும். அந்த லீவ் அப்ரூவல் குரூப்பில் தேவையானது செலக்ட் பண்ணுங்க. இதோ வந்துருச்சு பாருங்கள் ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீன் தான். இதில் நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னோடய பேருக்கு நேராக காலியே இல்லாமல் இருக்கும். ஒரு போஸ்ட் இல்லாதெல்லாம் காலியாக இருக்கும். இப்போ என்னோட பேருக்கு நேராக தள்ளிகிட்டே போகும்போது ஏற்கனவே லீவ் அப்ரூவல் குரூப்பில் இருக்கிறேன். அதுக்கு நேராக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட் எரர், அதை பற்றி பயப்படாதீங்க. எஸ் கொடுத்துருங்க. வந்து எப்போ வந்தாலும் எஸ் கொடுத்துருங்க. என்ன குரூப்போ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஏற்கனவே இருக்கிறதே செலக்ட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேருக்கு நேராக ஒரு ஃப்ளாக் கிரியேட் ஆகும். நீங்கள் எதை எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளாக் கிரியேட் ஆகும். அப்போ அப்லோட் கொடுத்து ஸ்கிரிப்ட் எரரில் எஸ் கொடுத்து ஃப்ளாக்டு ரோஸுங்கிறத கிளிக் பண்ணி எப்பயுமே ஃப்ளாக் ரோஸ் தான் பண்ணணும். எது மாடிஃபை பண்ணீங்களோ அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆன மெசேஜ் உங்களுக்கு வரும் பாருங்கள், கம்ப்ளீட்டுன்னு வரும். ஓகே, அப்போ இப்போ அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் மேப்பில் அழகாக அப்ளை பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் இருக்குது, லீவ் என்ட்ரிஸ். அது எப்படி பண்ணுறது பார்ப்போம். திரும்பவும் ஹெச்ஆர்க்குள்ளே போகணும். ஹெச்ஆர்க்குள்ளே போனதுக்கப்புறம் ஐந்தாவது இருக்கக்கூடிய லீவ் ப்ராசஸ் அதுக்குள்ளே போங்க. திருப்பி வெப் ஐடி வரும், அதை ஜென்ரேட் பண்ணுங்கள். அதில் டேட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒன்று போகிறோம். எஃபெக்டிவ் டேட் இருக்கும். நீங்கள் எந்த டேட்லேருந்து லீவ் ப்ராசஸ் கொடுக்க போகிறீங்களோ அது வந்து ஜென்ரலாக நான் 1/1/2024 கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லோரும் இந்த லீவ்லேருந்து நான் அப்ளை பண்ண ஆரம்பிக்க சொல்லியாச்சு, ஜனவரிலேருந்து. அப்படி கிரியேட் கொடுத்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். அந்த எஃபெக்டிவ் டேட் கொடுக்காம இருந்த டேட் நானாக டைப் பண்ணக்கூடாது. அந்த கேலண்டரில் செலக்ட் பண்ணுங்கள். கேலண்டரில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டேட் கரெக்டாக இருக்கும். கேலண்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு வெப் ஐடி கிரியேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். திருப்பி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 2 தடவை வந்திருக்கு அந்த வீடியோ, அவ்வளோதான். டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த்து டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா வழக்கம் போல் எப்படி நம்ம போஸ்ட் மேப்பிங் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுவும் சேம் டைப்பில் வெப் ஐடி கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகி முடிச்சோடனே கம்ப்ளீட் ஆகும். இதே மாதிரி காப்பியில் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகிடும். நான் கட் பண்ணி வீடியோ போகிறேன் டைமுக்காக. ஏற்ற மாதிரி எஸ் கொடுத்துருங்க. கம்ப்ளீட்டுன்னு வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷீட் ஓப்பன் ஆகும், வழக்கம் போல் வெப் ஐடி ஓப்பன் ஆகும். இதுலேயும் நம்ம பேருக்கு நேராக ஃபஸ்ட்டு இது வந்து இஎல், சிஎல், ஆர்ஹெச், எம்எல் 4 லீவ் எவ்வளோ இருக்குன்னு அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டேட்லேருந்து கொடுக்குறீங்கன்னு கொடுங்க. சிஎல் வந்து பேலன்ஸ் கொடுங்க.
இஎல்லும் பேலன்ஸ் கொடுங்க, ஆர்ஹெச்சும் பேலன்ஸ் கொடுங்க, எம்ஹெச் மட்டும் எம்எல் மட்டும் அவைல்டு எவ்வளோ அதை கொடுங்க. நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இந்த டேட் எஃபெக்டிவ் டேட் 1/1/2024 கொடுத்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு நேராக ஃப்ளாக் ஆகிருக்கும். இது மாதிரி தான் எல்லா ஸ்டாஃபுக்கும். திருப்பி அப்லோட் ஃப்ளாக் ரோஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கணும். இதே மாதிரி தான் நம்ம ஸ்டாஃபுக்கும் லீவ் குரூப் மேப் பண்ணி அதை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா எந்த சிக்கலும் இல்லாமல் அழகாக உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும், பிரச்சனை இல்லாமல் வரும். இந்த மாதிரி நீங்கள் உங்களோட காலேஜ் மேப்பில் உங்களுக்கு எல்லாமே இப்போ ஓப்பன் ஆகும். நீங்கள் அழகாக நீங்கள் லீவ் அப்லோட் பண்ணிக்கலாம். இசிஎல், இஎல், ஆர்எல்